நாமக்கல் மாவட்டத்தில் 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். மோகனூரை சேர்ந்த 42 வயதான மணிகண்டன் பாண்டமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அந்த பள்ளியில் படித்த 15 வயது மாணவி ஒருவருக்கு மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையிலும் ஏவல் துறை விழித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டை சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச புகைப்படங்களை அனுப்பிய ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் மணிகண்டன் வேலை நிமித்தமாக ஈரோடு வந்தபோது ஒரு குடும்பத்துடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு மணிகண்டன் அனுப்பியுள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ஓட்டுநர் மணிகண்டன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை அதிகரித்து விட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அண்ணா நகரில் 42 வயது பெண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வீடியோ அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் பிடிபட்டார். நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீசில் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான சரவண விக்ரம் என்ற இளைஞர் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வீடியோக்களை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் அளித்தார். அதன் பேரில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கோபி என்பவர் பிடிப்பட்ட நிலையில் சமூக வலைதள பக்கங்களில் பல பெயர்களில் பெண்களிடம் பழகி பாலியல் தொல்லை கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்த அதிர்ச்சி தகவலும் அம்பலமானது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீதான பயம் யாருக்கும் இல்லாததால் பெண்களுக்கு